எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பபிள் டீயோட ஃபுல் வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு நமக்கு தேவை இந்த டோபியாக்கா பல்ஸ். ஸோ இப்போ நான் 1 கப்பு டோபியாக்கா பல்ஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு டோபியாக்கா பல்ஸ் எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். பல்ஸ் எடுத்து அதே கப்பில் 3 கப் தண்ணி இப்போ நான் ஊற்றிட்டேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டு நம்ம சைடில் டீ வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற டோபியாக்கா பல்ஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் டோபியாக்கா பல்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரும். டோபியாக்கா பல்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டோபியாக்கா பல்ஸும் மேலே நல்லா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 டீ பேக்ஸ் நான் டீக்கு சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி ப்ரௌன் சுகர் பபிள் டீ தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ப்ரௌன் சுகர் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் எனக்கு நியர்லி ஒரு 7 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டீ பேக்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் டீ தூள் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 5 டீ பேக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் க்ரீன் டீ கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டோபியாக்கா பல்ஸ் எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். எல்லாமே கொதிக்குது தகன்னு. அந்த ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருக்கு. டீ கூட நல்லா எசன்ஸ் இறங்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா கடுப்பாக இறங்கணும். அப்போ தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். வச்சுட்டு நம்ம அப்புறமா போயிடக்கூடாது. இந்த டோபியாக்கா பல்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டேயே நின்றுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கும், பிசு பிசுப்பாயிடும். டோபியாக்கா பல்ஸ் நல்லா வெந்து வரும்போது பாருங்கள் உங்களுக்கே சூப்பராக தெரிஞ்சிடும். எல்லா டோபியாக்கா பல்ஸும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. பபிள் டீ, போபா டீ செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸிங்க. நம்ம வீட்லேயே நமக்கு பிடிச்ச சுவையில் விதவிதமாக செஞ்சுக்கலாம். ஆனால் இது ஷாப்பில் சாப்பிட்டோன்னா அவ்வளோ காசு ஆகுது. நல்லா கொதிச்சு வெந்து இந்த மாதிரி ஃப்ளோட் ஆக ஆரம்பித்ததும் இந்த டோபியாக்கா பல்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா அது ரொம்ப நசுங்கி போயிட்டு சாப்பிடும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் இருக்காது. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய டோபியாக்கா பல்ஸ் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வெந்து வந்திருக்கோம் பாருங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு பவுல மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளுடைய டீயும் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒத்தையாக இந்த மாதிரி நல்ல சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பபிள் டீ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய பபிள் டீயை நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற டோபியாக்கா பல்ஸ் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து வச்சுக்கலாம். பால் நீங்கள் காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். நான் கோல்டு பால் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். பபிள் டீ என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம கப் எடுத்துக்கலாம். டோபியாக்கா பல்ஸ் வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம பபிள்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பபிள்ஸ் எடுத்து எந்த அளவுக்கு தேவை நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு பபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவேன். நார்மலாக வந்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பபிள் டீ நம்ம வீட்லேயே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த பபிள் டீ வாங்குறதுக்கு கூட டோபியாக்கா பல்ஸ் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. கப் சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் நம்ம டீயை ஊற்றிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கோல்டு மில்க் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ப்ரௌன் சுகர் நம்ம சேர்த்துருக்கோம் போபா டீயில். ஸோ அதோடைய ஸ்வீட்னஸ் இருக்கும். பட் இன்னும் நம்மளுடைய இதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹனி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஹிண்ட் ஆஃப் பஞ்ச் கொடுக்குறதுக்கு இதில் நான் பார்த்தீங்கன்னா இந்த டாஃபி ஃப்ளேவர் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்லைட்லி டாஃபி சாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை சும்மா அங்கே எங்கேயுமா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் நம்மளுக்கு அந்த ஹிண்ட் ஆஃப் ஒரு பஞ்ச் கிடைக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஃப்ரீ பஞ்சில் ப்ரௌன் சுகர் போபா டீ ரெடி ஆகிடுச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஃப்ரூட் போபா டீ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உடனே இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.